கர்நாடகாவில் ட்ரை ஐஸ் பயன்படுத்தப்பட்ட ஸ்மோக் பிஸ்கெட் சாப்பிட்ட சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சர்ச்சையான நிலையில் திரவ நைட்ரஜன் உணவுப் பொருளே அல்ல என்றும் அதை சாப்பிட்டால் உயிருக்கே ஆபத்து என்றும் எச்சரிக்கிறார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார். அவருடன் எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. நைட்ரஜன் லிக்விடில் நனைக்கப்பட்டு வழங்கப்படக்கூடிய அந்த பிஸ்கெட்டுகளால் பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடக மாநிலத்தில் ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு. என்ன மாதிரியான விளைவுகளை அதை உடல் ரீதியாக ஏற்படுத்தும்? இது உணவு பாதுகாப்புத்துறை இப்போ தமிழகத்தில் ஏதாவது புதிய கட்டுப்பாடுகள் ஏதாவது வச்சிருக்கா? லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணி தான் அந்த குழந்தைக்கு பிஸ்கட் நினச்சி கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை ஸ்மோக் பண்ணியிருக்காங்க. அந்த வர்றப்போ அந்த குழந்தை தெரியாமல் சாப்பிட்டு தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்தது உடனே உணவு பாதுகாப்புத்துறை தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை என்ன பண்ண உடனடியாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை நைட்ரஜன் லிக்விட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா, பிஸ்கட்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த லிக்விட் நைட்ரஜன் நார்மலாக உணவே கிடையாது. உணவு அப்படி என்பது என்னன்னா, ஒரு பொருள் எடுத்து வாயில் போட்டு மென்று அது நம்ம எச்சிலோட கலந்து முழுங்கி அதிலிருந்து சக்தி கிடைச்சி நம்ம உடலுக்கு சக்தி கொடுக்கும். அதுதான் உணவு. இந்த லிக்விட் நைட்ரஜன் என்பது பார்த்தீங்கன்னா உணவே கிடையாது, 100% உணவு கிடையாது. ஆனால் இந்த லிக்விட் நைட்ரஜனை நம்ம உணவு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரீசிங் பண்ணுறதுக்காகவும் சில்லிங் பண்ணுறதுக்காகவும் பேக்கிங் பண்ணுறதுக்காகவும் மட்டும்தான் இதில் அலௌடு. நம்ம எங்களோட FSSAI நார்ம்ஸ் பிரகாரம் இந்த 3 ஐட்டத்துக்கு தான் ஒன்று. ஃப்ரீசிங்னா என்னென்னா, ஒரு சிக்கனோ மட்டனோ ப்ரானோ ஒரு ஊரில் இருந்தால் இல்லை ஒரு மாநிலத்தை விட்டு வேறு மாநிலமோ இல்லை வேறு கண்ட்ரிக்கு போகிறப்ப கூட இந்த ஃப்ரீஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ ஃப்ரீஸ் பண்ணி அனுப்புனா பல மாதங்கள் கெட்டு போகாமல் அப்படியே வச்சுக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி அந்த காய்கறிகளை அந்த பழங்களாகட்டும் மீன்களாகட்டும் சில்லிங் எஃபெக்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அதுக்கு அல்லது சீஸு, பட்டர், வெண்ணெய், இந்த மாதிரி இது இப்போ நெய், இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சில்லிங் எஃபெக்ட்டுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. இது அடுத்தது பேக்கிங். அது பேக்கிங் கேஸ் ஃபார்மில் பண்ணுவாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பால் பண்ணையில், பெரிய பெரிய பால் பண்ணையிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கெட்டு போகாமல் இருக்க ஃபெர்மெண்டட் மில்கை கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுக்கு காய்கறிகள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜூஸ்லாம் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு எல்லாமே அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மட்டும்தான் எங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணலாம். மற்றபடி அது ஓரலாக எடுக்கக்கூடியதுக்கு எங்களுக்கு நாங்கள் யாருமே அட்வைஸ் பண்ணலை. இப்போ ஓரலாக எடுத்தாங்கண்ணா சார், இப்போ ஒருவேளை அதை லிக்விட் நைட்ரஜன் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி லிக்விட் பிஸ்கெட்ஸ் நலச்சி இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா உடல் ரீதி என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? உள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் செயலிழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்லை என்ன ஆகும் சார்? நார்மலாக பார்த்தீங்கன்னா லிக்விட் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா -196 டிகிரிஸில் இருக்கும். நார்மலாக ஒரு ஐஸ் க்யூப்ஸ் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, ஒரு -1 ஆர் -2 டிகிரி. அது நம்ம வாயிலேயே ஒரு நிமிஷம் வைக்க முடியாது. அப்போது இந்த -196 டிகிரி இருக்கக்கூடிய ஒரு திராவத்தை குடித்தோம்னா கண்டிப்பாக அது எங்கெல்லாம் போகுதோ அது எல்லா டிஷ்யூமே நெக்ரோஸ் பண்ணிடும். ஃபாரஸ் பைட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபாரஸ் பைட்டை பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல பட்டுது, இந்த இடம் பூராவுமே மறுத்து போய் அப்படி அழுகி போயிடும், அப்படி அடிச்சு எடுத்துடும். நார்மலாக இது எதில் நம்ம மனிதர்கள் மேலே எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக? கேன்சர் கட்டி மேலே ஒரு இடத்துல கேன்சர் இருக்குது, உதாரணத்துக்கு பார்த்தோம்னா லேடிஸில் யூட்ரஸில் கேன்சர் இருக்குன்னா இது லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கட்டிகளை கரைக்கிறதுக்காக, கேன்சர் கட்டிகளை கரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது தவிர மற்றபடி நம்ம உடம்புல எந்த விதத்துலையும் படவும் கூடாது. கண்ணில் பட்டுச்சுன்னா கம்ப்ளீட்டாக போயிடும். கம்ப்ளீட்டாக இந்த கார்னியல் ஃபுல்லாக டெஃபெக்ட் ஆகி போயிடும். இப்போ அந்த ஒரு குழந்தை குடிச்சிருக்கான், மடன்னு குடிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக உதடு, வாய், தொண்டை, ஈசோஃபேகஸு, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் எல்லா டிஷ்யூமே அது என்ன பண்ணிடும், அழிச்சிடும். இன்கேஸ் ஆஃப் நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்குள்ளே போயிருக்கு, ட்ரக்கியாக்குள்ளே போயிருக்கு, சுவாச குழாய்க்குள்ளே போயிருக்கு அப்படின்னோம்னா கண்டிப்பாக உள்ளுக்கார போனோம்னா அது என்ன ஆகும்னா உடனே நிறையா கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ மூச்சு விட முடியாது. ஆக்சிஜன் உள்ளுக்கார நமக்கு நார்மலாக போகணும். அப்போ அந்த குழந்தை இறந்துக்கு காரணம் கூட இது கூட இருக்கலாம். உள்ளுக்கார போன உடனே பூரா நெஞ்சு பூரா CO2 நிரம்பிடும். அப்போ மூச்சு விட திணறுவாங்க. அப்போ இறப்புகள் ஏற்படும். இப்போ குடலுக்குள்ளே போயிடுச்சு, வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவ்வளோ சில்னஸ் குடல் இதை பொத்துரும்.
வயிற்றை வந்து பொத்துரும், உயிருக்கே ஆபத்து. எமர்ஜென்சி சர்ஜரிஸை உடனே எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தோலில் எங்கே பட்டாலுமே, உடலில் எங்கே பட்டாலுமே கண்டிப்பாக அது பாதிப்பை உண்டாகும். அந்த இடத்த வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடும். அந்த ஃப்ரீஸ் பண்ணி என்டையராக மாற்றிடும். உடனடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றறிக்கை கொடுக்குறத சொல்லியிருந்தீங்க, அது எப்போ நடக்க போகுது சார்? இப்போ நீங்கள் நேரடியாக ஆய்வு இது பண்ண போகிறீங்களா? நேரடி ஆய்வு நாங்கள் பண்ண தான் போகிறோம். எங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு அங்கே போய் செக் பண்ணிவிட்டு அவங்க அதுக்குண்டான ஏதாவது வச்சுருக்காங்களா, இல்லைவா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா வாயில் போடுறதுக்கு, யார் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து விசாரிக்க தான் போகிறோம். அதனால் அதை முழு அறிக்கையும் நாங்கள் தமிழக அரசுக்கு சப்மிட் பண்ணுவோம். இப்போ உள்ள கள நிலவரம் என்னன்றதை வந்து தமிழக அரசுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணுவோம். தமிழக அரசு வந்து முடிவு பண்ணுவாங்க இதை பற்றி. இதில் வந்து எப்படி இதுக்கு ஒரு கைட்லைன்ஸ், அது தனியாகவே இதுக்கு வந்து கைட்லைன்ஸ் நம்ம வாங்கலாம் நம்ம அரசாங்கத்திட்டிருந்து. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.